பாதாம் பிசின்ல பாயசம் மட்டும் இல்லைங்க, பாதாம் பிசின்ல சூப்பரா கஸ்டர்ட் கூட பண்ணலாம். அதுவும் கஸ்டர்ட் பவுடரே பயன்படுத்தாம. இந்த கஸ்டர்ட் பண்றதுக்கு எந்த கலரும் யூஸ் பண்ண போறது இல்ல. ஆனா சூப்பர் டேஸ்டா செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் இந்த கஸ்டர்டு. ஜூன் மாசம் ஆகியும் குறையாத அந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு 10 போல பாதாம் பிசினை நைட்டே தண்ணியில இந்த மாதிரி ஊற போட்டுருங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோ ஃபிளேக்ஸ் மாதிரி இருக்கும். பார்க்கவே நல்லா சூப்பரா நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. இப்போ அடுத்தது நல்ல ஒரு பெரிய மாம்பழம், நல்ல ஸ்வீட்டான மாம்பழமா எடுத்துக்கோங்க. அதோட பல்ப் இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை அந்த பாதாம் பிசின் இருக்க பவுல்ல மாத்தி வச்சிருங்க. அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. இதுல சுகர் சேர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசி நல்லா அந்த மாதிரி கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இப்படி குறப்பா அரைச்சு ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருங்க. இப்போ இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அதே மிக்ஸில 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 கப் பால் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி 1/2 லிட்டர் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அரிசி மில்க் பவுடர் கலவையை சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அதுல தேங்காய் பேஸ்ட் சேர்த்து உங்க இனிப்புக்கேற்ற சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா இந்த மாதிரி திக்கா வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி சர்விங் பவுல்ஸ்ல இந்த மாதிரி அரைவாசி ஊற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலாப்புல இந்த பாதாம் பிசின் மேங்கோ மிக்சரை போடுங்க. நல்லா 2 லேயரா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் டாப்பிங் போட்டு சர்வ் பண்ணுங்க. பாதாம் பிசின் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.